வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம லேத் மிஷினில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு லேத் மிஷின் எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து சக்கு. ஸோ சக்கு வந்துட்டு இந்த டைரெக்ஷனில் ரொட்டேட் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா? இது வந்து ஒரு 3 ஜியர் சக்கு. இதில் வந்து ஒர்க் பீஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒர்க் பீஸ். இது வந்து டூல். இந்த டூல் வந்து டூல் போஸ்ட்டில் கேரேஜில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. கேரேஜ் மூவ் பண்ணும்போது இந்த என்டையர் டூல் வந்து நம்மளுக்கு மூவ் ஆகும். ஸோ டூல் வந்து ஒர்க் பீஸில் டச் ஆகும்போது நம்ம மோட்டார் ஆன் பண்ணதையும், அதாவது லேத் மிஷின் ஆன் பண்ணதையும் மோட்டார் ரொட்டேட் ஆகிட்டு இந்த ஸ்பிண்டில் வந்து ரொட்டேட் ஆகும். நம்ம என்ன கியர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோமோ, என்ன கியர் ஸ்பீடு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஸ்பிண்டில் ரொட்டேட் ஆகும். ஸ்பிண்டில் ரொட்டேட் ஆகும்போது நம்ம வந்து இந்த கேரேஜில் இருக்கக்கூடிய ஹேண்ட் வீலை யூஸ் பண்ணி கேரேஜை மூவ் பண்ணி டூலை கொண்டு வந்து ஒர்க் பீஸில் டச் பண்ணுவோம். அப்படி ஒர்க் பீஸில் டச் பண்ணும்போது ஒர்க் பீஸில் இருக்கிற தேவையில்லாத மெட்டீரியல்ஸ் வந்துட்டு கட் ஆகி வெளியே வரும். அதை வந்து நம்ம சிப்புன்னு சொல்லுவோம். ஸோ டெப்த் ஆஃப் கட் அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் நம்ம வந்துட்டு டெப்த்து கொடுக்குறோம் மெட்டலை கட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது டெப்த் ஆஃப் கட்டு. ஃபீட் அப்படிங்கிறது வந்துட்டு டூல் நகரக்கூடிய வேகம். ஸ்பிண்டில் ரொட்டேட் ஆகிட்டு இருக்குது, அதை வந்து நம்ம ஸ்பீடுன்னு சொல்லுவோம். கட்டிங் ஸ்பீடு. ஸ்பிண்டில் எவ்வளோ வேகமாக ரொட்டேட் ஆகுது அப்படிங்கிறத ஸ்பீடுன்னு சொல்லுவோம். டூல் எவ்வளோ வேகமாக ரொட்டேட் ஆகுது அப்படிங்கிறத ஃபீடுன்னு சொல்லுவோம், எஃப். ஓகேங்களா? ஸோ இப்படி நம்ம பண்ணும்போது இதில் என்னென்ன வெரைட்டி ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பேசிக் ஃபஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஆப்ரேஷன் வந்து ஃபேஸிங் ஆப்ரேஷன் சொல்லுவோம். ஸோ ஃபேஸிங், டேர்னிங், டேப்பர் டேர்னிங், க்ரூவிங், பார்க்கிங் ஆஃப், ஃபார்மிங், ட்ரில்லிங் ஆப்ரேஷன்ஸ். ஸோ இந்த இடத்துல ஏன் ட்ரில்லிங் ஆப்ரேஷன்ஸ்னு கொடுத்துருக்குறோம் அப்படின்னா ட்ரில்லிங்கில் நிறைய ஆப்ரேஷன் இருக்குது. ஸ்பாட் ட்ரில்லு, ரீமர், டேப்பிங். ஸோ இது மாதிரி ஆப்ரேஷன் எல்லாமே கம்பைன் பண்ணி நம்ம ட்ரில்லிங் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறோம். அப்புறம் வந்து த்ரெட்டிங், நர்லிங், சாம்பரிங், ரீமிங், கவுண்டர் சிங்க், போரிங், எக்ஸென்ட்ரிக் டர்னிங். ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய ஆப்ரேஷன்ஸ் வந்து நம்ம லேத் மிஷினில் பண்ண முடியும். இந்த ஆப்ரேஷன் ஒவ்வொரு ஆப்ரேஷனை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபேஸிங் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு ஒன் ஆஃப் த மெட்டல் ரிமூவிங் ஆப்ரேஷன். இது எந்த இடத்துல மெட்டலை ரிமூவ் பண்ணுவோம் அப்படின்னா ஒர்க் பீஸோட ஃபேஸில், முகர்ப்பு பகுதியில். இப்போ ஒர்க் பீஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபேஸ் இருக்குன்னா இப்போ இதுதான் வந்து ஒர்க் பீஸோட இந்த முகர்ப்பு பகுதின்னு சொல்லக்கூடியது. இந்த இடத்துல மெட்டலை ரிமூவ் பண்ணுறதுனால இதுக்கு பேர் வந்துட்டு ஃபேஸிங் ஆப்ரேஷன். ஓகேங்களா? இப்போ ஃபேஸிங் ஆப்ரேஷன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒர்க் பீஸோட லென்த்து ரெடியூஸ் ஆகும். இந்த இடத்துல பாருங்கள், இது வந்து எனக்கு ரா மெட்டீரியல், இதோட டோட்டல் லென்த் வந்து ஒரு 100 mm இருக்குது அப்படின்னா இது நான் வந்துட்டு இந்த ஃபேஸிங் ஆப்ரேஷன் பண்ணும்போது இந்த லென்த்து வந்து எனக்கு ரெடியூஸ் ஆகும். இப்போ ஒரு கட்டுக்கு வந்து நான் வந்து ஒரு 2 mm கட்டு கொடுக்குறேன். அப்போ 5 கட்டு எடுக்கும்போது எனக்கு 10 mm ரெடியூஸ் ஆகிடும். அப்போ இந்த டோட்டல் டெப்த் ஆஃப் கட் வந்து எனக்கு 10 mm ஆகிடும். அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 90 மட்டும்தான் இருக்கும். இதுதான் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து ஃபேஸிங் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபேஸிங் ஆப்ரேஷன் பண்ணும்போது ஒர்க் பீஸோட லென்த்து வந்து ரெடியூஸ் ஆகும். அதே சமயம் ஒர்க் பீஸோட முகர்ப்பு பகுதியில் நம்ம ஆப்ரேஷன் பண்ணுறதுனால அது வந்து ஃபேஸிங் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து இந்த டேர்னிங் ஆப்ரேஷன். இந்த டேர்னிங் ஆப்ரேஷன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒர்க் பீஸோட டயாமீட்டர் ரெடியூஸ் ஆகும். நீங்கள் பார்க்கலாம், இப்போ இந்த ரெண்டுலேயுமே வந்துட்டு இது வந்து ஒர்க் பீஸு, இந்த இடம் வந்து ஒர்க் பீஸ், இது வந்து டூல், இது வந்து டூல். ஸோ டூல் வந்து ஒர்க் பீஸில் டச் ஆகி மெட்டலை ரிமூவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதோட டயாமீட்டர் ரெடியூஸ் ஆகும். உங்களுக்கு இன்னும் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். இப்போ டயாமீட்டர் ஃபஸ்ட்டு வந்து டயாமீட்டர் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஒரு டேர்னிங் ஆப்ரேஷன் பண்ணது டயாமீட்டர் வந்து ரெடியூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம டேர்னிங் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபேஸிங் ஆப்ரேஷன் பண்ணும்போது ஒர்க் பீஸோட லென்த்து ரெடியூஸ் ஆகும். டேர்னிங் ஆப்ரேஷன் பண்ணும்போது ஒர்க் பீஸோட டயாமீட்டர் ரெடியூஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்டெப் டேர்னிங். ஸோ நார்மல் டேர்னிங்கே தான். இதை வந்து என்ன பண்ணுறோம், நம்ம ஸ்டெப்பாக பண்ணுறோம். டோட்டலாக ஒரு 100 mm இருக்குது அப்படின்னா இப்போ இதை வந்து ஒரு ஒர்க் பீஸ்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஒர்க் பீஸ். இந்த ஒர்க் பீஸ் நம்ம ஃபினிஷிங் மெட்டீரியலாக பண்ணும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது மாதிரி ஸ்டெப்பாக கட் பண்ணுறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு டயாமீட்டர், மேபி இது ஒரு 70 வச்சுக்கலாம். இது ஒரு டயாமீட்டர், இது வந்து 80 டயாமீட்டர். இது ஓவராலாக வந்துட்டு இது வந்து ஒரு 90 or 100 டயாமீட்டர் வச்சு, இது வந்து 60. இது மாதிரி ஸ்டெப்பாக ஒரு 90, 70,
60 இது மாதிரி ஸ்டெப்பாக ரெடியூஸ் பண்ணுறதுனால இப்போ இது மாதிரி ஆப்ரேஷன் பண்ணியிருப்போம். இதுக்கு பேர் வந்து நம்ம ஸ்டெப் டர்னிங் அப்படின்னு பண்ணுறோம். இந்த ஸ்டெப் டர்னிங் ஆப்ரேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்துட்டு டயாமீட்டர் தான் ரெடியூஸ் ஆகும். பட் டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் ஆஃப் டயாமீட்டர், ஒரே மாதிரி டயாமீட்டர் இல்லாமல் வேரியஸ் ஸ்டெப்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறதுனால இந்த ஆப்ரேஷனுக்கு பேர் வந்து ஸ்டெப் டர்னிங் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து டேப்பர் டர்னிங் ஆப்ரேஷன். இது எல்லாமே வந்து டேர்னிங்கில் வரக்கூடிய ஆப்ரேஷன்ஸ் தான். நம்ம இந்த இது எல்லாமே காமனாக நம்ம டேர்னிங் ஆப்ரேஷன் அப்படின்னு ஒரு டைப்பில் கம்ப்ரஸ் பண்ணிடலாம். பட் இருந்தாலும் இதை நம்ம வந்து ஒவ்வொரு ஆப்ரேஷனும் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த டேப்பர் டர்னிங் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த மெட்டல் ரிமூவிங் ஆப்ரேஷன். இது வந்து டூல் வந்து ஒர்க் பீஸில் டச் ஆகி மெட்டலை ரிமூவ் பண்ணுறது தான். இங்கே என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம இந்த டூல் மூவ்மெண்ட் வந்து ஆங்கிளாக மூவ் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், இந்த இடம் வந்து நம்ம ஆங்கிளாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டூலை வந்து நம்ம இந்த இடத்துல ஆங்கிளாக ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். இந்த கீழே டயர்லாம் இருக்கும், அந்த டயர்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து எவ்வளோ ஆங்கிள் வேணுமோ ஆங்கிளாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஹேண்ட்வீல் யூஸ் பண்ணி, இந்த டாப் ஸ்லைடு இருக்கக்கூடிய இந்த ஹேண்ட்வீல் யூஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணும்போது டூல் வந்து இங்கே மூவ் ஆகும். டூல் வந்து இன்க்ளைண்டாக மூவ் ஆகும். ஸோ இன்க்ளைண்டாக மூவ் ஆகும்போது நம்மளுக்கு இது மாதிரியான இன்க்ளைண்ட் சர்ஃபேஸ் க்ரியேட் ஆகும். இங்கே பாருங்கள், இன்க்ளைன் சர்ஃபேஸ். இங்கே வந்து D1 D2 2 டயாமீட்டர் இருக்குது. ஃபஸ்ட் டயாமீட்டரோட வேல்யூ அதிகமாக இருக்கும், செகண்ட் டயாமீட்டரோட வேல்யூ கம்மியாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம D1 D2 அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது வந்துட்டு குரூவிங் ஆப்ரேஷன். இந்த குரூவிங் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு டைப் ஆஃப் டேர்னிங் ஆப்ரேஷன் தான். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த டேர்னிங், ஸ்டெப் டேர்னிங், டேப்பர் டேர்னிங் எல்லாமே வந்து ஒரு ஒர்க் பீஸோட எட்ஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஒர்க் பீஸ் இருக்குது அப்படின்னு ஒர்க் பீஸோட இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட், இங்கிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். இன்க்ளூடிங் ஃபேஸிங் ஆல்சோ நம்ம இங்கிருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஆனால் அந்த குரூவிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒர்க் பீஸில் எட்ஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணாமல் இன்பிட்வீனில் ஒரு குரூவ் கிரியேட் பண்ணுறது, ஒரு டெப்த்துக்கு சம் மெட்டலை ரிமூவ் பண்ணுறது. இங்கே பாருங்கள், ஒர்க் பீஸில் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணாமல் ஒர்க் பீஸில் திடீர்னு ஒரு சென்டரில் ஒரு சம் டிஸ்டன்ஸ், நமக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணுமோ அவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி வச்சுட்டு இங்கே வந்து ஒரு டூலை வச்சுட்டு மெட்டலை ரிமூவ் பண்ணுறது தான் வந்துட்டு இந்த குரூவிங் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது. இந்த குரூவிங்லேயே வந்து இன்னும் ஒரு சில டைப்ஸ் இருக்குது. ஓடி குரூவிங், ஐடி குரூவிங். ஓடி மீன்ஸ் அவுட்டர் டயாமீட்டர் குரூவிங். இன்னர் டயாமீட்டர்லையும் கூட நம்ம குரூவ் பண்ண முடியும். அப்போ ஒரு ட்ரில் பண்ணிவிட்டு அந்த ட்ரில்லுக்குள்ளே வந்து நம்ம குரூவ் பண்ண முடியும். அப்புறம் வந்து ஃபேஸில் குரூவ் பண்ணுவோம். இது மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் குரூவிங் ஆப்ரேஷன், ஒரு 3 டைப் ஆஃப் குரூவிங் ஆப்ரேஷன் இருக்குது. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஃபேஸில் பண்ணக்கூடிய குரூவிங். இங்கே பாருங்கள், இங்கே வந்து குரூவ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃபேஸ் குரூவிங். இது வந்து அவுட்டர் டயாமீட்டர் குரூவிங். இதுவே வந்து இங்கே ஒரு ஹோல் இருக்குது, இந்த ஹோலுக்கு உள்ளே போய் நம்ம மெட்டலை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து இன்னர் டயாமீட்டர் குரூவிங். இங்கே பாருங்கள், இப்போ நான் உங்களுக்கு இந்த இடத்துல ட்ரா பண்ணி காட்டுறேன். இப்படி வந்து ஒரு ஹோல் இருக்குது, இது ஒரு ஒர்க் பீஸு. ஹோல் இந்த இடத்துல நம்ம ஹோல் பண்ணிக்க வச்சுக்கலாம். நான் செக்ஷன் பண்ணி காட்டிக்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? இதில் வந்து இங்கே போய் இங்கே ஒரு குரூவ் பண்ணோம் அப்படின்னா, ஓகேங்களா, இந்த இடத்துல குரூவ் பண்ணி மெட்டலை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு பேர் வந்துட்டு ஐடி குரூவிங், இன்டர்னல் டயாமீட்டர் குரூவிங். இதை தான் வந்து ஐடி குரூவிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குரூவிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம மல்டி பாயிண்ட் டூல் யூஸ் பண்ணுவோம். இப்போ இது வரைக்கும் யூஸ் பண்ண எல்லா ஆப்ரேஷனுக்கும், அதாவது முன்னாடி ஃபேஸிங், டர்னிங், இந்த ஆப்ரேஷன் எல்லாமே நம்ம சிங்கிள் பாயிண்ட் கட்டிங் டூல் யூஸ் பண்ணியிருப்போம். பட் இங்கே குரூவிங்க்கு வந்து நம்ம மல்டி பாயிண்ட் கட்டிங் டூல் யூஸ் பண்ணுவோம். இங்கே லெஃப்ட் சைடு லோயர் கார்னரில் பாருங்கள், இந்த டூலோட திக்னஸ் உங்களுக்கு வேறு யாரும் நீங்கள் பார்க்க முடியும். இந்த இடத்துல ஒரு திக்னஸ் இருக்குது, இந்த டூல் ஒரு திக்னஸில் இருக்குது. அதே மாதிரி இங்கே டாப் இருக்கக்கூடிய இங்கே ஒரு டூல் வந்து இது ஒரு திக்னஸில் இருக்குது. அப்போ வேரியஸ் திக்னஸ் இருக்கும், மல்டி பாயிண்ட் கட்டிங் டூலாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்க்கிங் ஆஃப் அப்படிங்கிறது. பார்க்கிங் ஆஃப் அப்படிங்கிறதும் ஆல்மோஸ்ட் குரூவிங் மாதிரியே தான். பட் குரூவிங் அப்படிங்கிறது டயாமீட்டர் சம் டிஸ்டன்ஸ் நம்ம ரெடியூஸ் பண்ணிவிட்டு எடுத்துருவோம். பட் இந்த பார்க்கிங் ஆஃப் அப்படிங்கிறதுல ஃபுல்லாகவே நம்ம 0 வரைக்குமே எடுத்துருவோம். ஸ்டார்டிங் டயாமீட்டர்லேருந்து 0 வரைக்குமே எடுக்கிறதுனால இந்த ஒர்க் பீஸ் வந்து 2ஆக ஸ்ப்ளிட் ஆகிடும். நம்ம வந்து ஒரு ஆக்ஸா வச்சு கட் பண்ண எப்படி 2ஆக தனித்தனி பீஸாக வந்துடுமோ அது மாதிரி நம்ம பார்க்கிங் ஆஃப் பண்ணும்போதும் அந்த ஒர்க் பீஸ் வந்து 2ஆக டிவைட் ஆகிடும். ஸோ அதனால் இது வந்து நம்ம பார்க்கிங் ஆஃப் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னாலும் மல்டி பாயிண்ட் கட்டிங் டூல் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது வந்து நம்ம குரூவிங்க்கு இதோட ஸ்டாப் பண்ணியிருந்திருப்போம். நமக்கு எவ்வளோ டெப்த்து வேணுமோ அதோட ஸ்டாப் பண்ணியிருப்போம். பட் இங்கே பார்க்கிங் ஆஃப் அப்படிங்கிறதுனால அப் டு த ஆக்சிஸ், இந்த ஆக்சிஸ் வரைக்கும் நீங்கள் டூலை மூவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஒர்க் பீஸ் வந்து 2ஆக ஸ்ப்ளிட் ஆயிடும். அடுத்தது வந்து ஃபார்மிங் ஆப்ரேஷன். இதுக்கு தனியாக ஃபார்ம் டூல்ஸ் இருக்கும். இப்போ இது பாருங்கள், இது ஒரு டூலு, இந்த இது ஒரு செப்பரேட் டைப் ஆஃப் டூல், இது ஒரு டைப் ஆஃப் டூல். இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டூல்ஸ் இருக்கும். இந்த டூல்ஸை நம்ம வந்து டூல் போஸ்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டேரெக்டாக நம்ம ஒர்க் பீஸில் டச் பண்ணும்போது அந்த பகுதியில் மட்டும் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டான ப்ரொஃபைல் கிடைக்கும். அந்த ப்ரொஃபைல் தான் நம்ம வந்துட்டு ஃபார்மிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபார்மிங் அப்படிங்கிறது சிம்பிளாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா, டூல் இருக்கக்கூடிய ஃபார்ம், அந்த ப்ரொஃபைல் வந்துட்டு அப்படியே ஒர்க் பீஸில் க்ரியேட் ஆகிறது தான் ஃபார்மிங் ஆப்ரேஷன். நெக்ஸ்ட் வந்து ட்ரில்லிங். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ட்ரில்லிங்கில் வந்து ட்ரில் பண்ண முடியும், ஸ்பாட் ட்ரில் பண்ண முடியும்,
அப்புறம் வந்து ரீமிங் ஆப்ரேஷன் பண்ணுவோம், டேப்பிங் ஆப்ரேஷன் பண்ணுவோம், கவுண்டர் போரு, கவுண்டர் சிங்க்கு இது மாதிரி ஆப்ரேஷன் பண்ண முடியும். இது எங்கே பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம இந்த பக்கம் வந்து டெயில் ஸ்டாக் இருக்கும். டெயில் ஸ்டாக்கில் வந்து இந்த ஸ்பிண்டில் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த டெயில் ஸ்டாக்குள்ளே வந்து இந்த சக்கை வந்து இன்செர்ட் பண்ணிடுவோம். இதை வந்து ட்ரில் சக்குன்னு சொல்லுவோம். இந்த ட்ரில்லிங் மிஷின்லாம் சக்கு இருக்கும் பாருங்கள், அதே மாதிரியான ஒரு சின்ன சக்கை வந்து அந்த ஸ்பிண்டில் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ட்ரில் சக்கில் நம்ம ட்ரில் இன்செர்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு என்ன டயாமீட்டர் ஹோல் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரியான ட்ரில் பிட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அங்கே நம்ம வந்து ட்ரில் கிரியேட் பண்ணலாம். ஸோ இது ட்ரில்லிங், ரீமிங், டேப்பிங் இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியும். இங்கேயும் வந்துட்டு இந்த ட்ரில்லிங்லேயும் ஒர்க் பீஸ் தான் ரொட்டேட் ஆகும், டூல் ரொட்டேட் ஆகாது. இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா ஆப்ரேஷன்லையுமே, ஏன் லேத் மிஷினில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ரேஷன்லையுமே ஒர்க் பீஸ் மட்டும்தான் ரொட்டேட் ஆகும், டூல் வந்து கண்டிப்பாக ரொட்டேட் ஆகாது. ஏதாவது நீங்கள் ஸ்பெஷல் பர்பஸ் மிஷினாக இருக்குது, இப்போ ஸ்பெஷல் பர்பஸ் லேத் மிஷினாக இருக்குது அப்படின்னா அதில் ஏதாவது நம்ம அடிஷ்னலாக ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா செட்டப் வச்சுருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து டூல் மூவ் பண்ணுற மாதிரி பண்ண முடியும். பட் காமனாக நார்மல் லேத் மிஷினில் ஒர்க் பீஸ் தான் எப்போவுமே மூவ் ஆகும், டூல் வந்து மூவ் ஆகாது. மூவ் ஆகாது மீன்ஸ் ஒர்க் பீஸ் தான் ரொட்டேட் ஆகும், டூல் வந்து ரொட்டேட் ஆகாது. அடுத்தது த்ரெட்டிங் ஆப்ரேஷன். ஸோ த்ரெட்டிங் அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து நம்ம ஸ்பீடெல்லாம் ரெடியூஸ் பண்ணிவிட்டு சிங்கிள் பாயிண்ட் கட்டிங் டூல் யூஸ் பண்ணி பிச் வேல்யூலாம் கொடுத்துட்டு நம்ம வந்து இது மாதிரி கட் எடுப்போம். இந்த மிடில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ டூல் எப்படி இருக்குது, ஒர்க் பீஸ் எங்கேருந்து மூவ் ஆகுது அப்படிங்கிறது தெரியும். இப்போது ஒரு ஃபுல் கட்டு போனதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நம்ம கொஞ்சம் டெப்த்தை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அடுத்த கட்டு. இப்போ பாருங்கள், இப்போ ஒரு ஃபுல் கட்டு போகுது, ஃபுல் கட்டு ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம டூலை வெளியே எடுத்துகிட்டு பேக் வந்துட்டோம். அகைன் இப்போ கொஞ்சம் டெப்த்து கொடுத்து மறுபடியும் இன்னொரு கட்டு. இது மாதிரி நம்மளுக்கு ஒரு பிச் வேல்யூக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து டெப்த்து கொடுத்துக்கிட்டே வந்து இந்த மெட்டலை ரிமூவ் பண்ணுவோம். இதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் ஃபீடும் போட்டுக்கலாம், மேனுவல் ஃபீடும் வைக்கலாம். பட் மேனுவல் ஃபீடை வர நம்ம ஆட்டோமேட்டிக் ஃபீடு தான் எல்லாருமே த்ரெட்டிங்க்கு யூஸ் பண்ணுவோம். ஏன்னா மேனுவல் ஃபீடு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து அந்த பிச்சை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ ஆட்டோமேட்டிக் ஃபீடு கொடுத்துட்டு இது மாதிரி நம்ம கிரியேட் பண்ணலாம். இதில் வந்து இன்னும் ஒரு மாதிரியான டூல் இருக்குது, அதாவது ஃபார்ம் டூல் யூஸ் பண்ணியும் த்ரெட் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபார்ம் டூல் யூஸ் பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டோட ப்ரொஃபைல் வந்துட்டு ஃபார்ம் டூலில் இருக்கும், அதை அப்படியே நம்ம இன்செர்ட் பண்ணிவிட்டு வெளியே எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக கிடச்சிடும். ஸோ அப்படியும் கிரியேட் பண்ணலாம். பட் மோஸ்ட்லி இது மாதிரியான சிங்கிள் பாயிண்ட் கட்டிங் டூல் யூஸ் பண்ணி தான் நம்ம ஆட்டோமேட்டிக் ஃபீட் மூலமாக த்ரெட்டு கிரியேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நர்லிங் அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு இந்த நர்லிங் என்ன பர்பஸ்க்கு அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஒர்க் பீஸில் ஒரு கிரிப்பு கிரியேட் பண்ணுறது. ஸோ அப்போ வந்து ஒரு ஒர்க் பீஸ் இருக்குது, அதை நம்ம அதாவது கையில் பிடிச்சி ஒர்க் பண்ணுற மாதிரியான பிளேஸ் அப்படிங்கும்போது அங்கே ஒரு கிரிப் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது நம்மளுக்கு ஹோல்டு பண்ணுறதுக்கு. ஸோ அந்த பர்பஸுக்கு தான் நம்ம அந்த நர்லிங் அப்படிங்கிற ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுறோம். இதை வந்து நர்லிங் டூல்னு சொல்லுவோம். இந்த பக்கம் இதில் நிறைய டைப் இருக்குது. சிங்கிள் டூல் இருக்குது, மல்டி டூல், இந்த டபுள் டூல் இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்குது. அதிலே டூல்லையும் பேட்டர்ன்ஸ் இருக்குது. இங்கே மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஸ்ட்ரெயிட் பேட்டர்ன், இது வந்து ஆங்குலர் பேட்டர்ன், ஆங்குலர்லேயும் வந்து ரைட் சைடு ஆங்கிள், லெஃப்ட் ஆங்கிள் அப்படின்னு இருக்குது. அப்புறம் வந்து டைமண்ட் பேட்டர்ன் இது மாதிரி இருக்குது. ஸோ அது மாதிரி நம்மளுக்கு என்ன ப்ரொஃபைல் வேணுமோ அந்த மாதிரியான டூல் நம்ம சூஸ் பண்ணிவிட்டு ஒர்க் பீஸில் நம்ம வந்து கண்டினியூஸாக டெப்த்து கொடுக்கும்போது இது மாதிரி நம்ம நர்லிங் வந்து ஒர்க் பீஸில் கிரியேட் பண்ணலாம். இது மாதிரியான ஆப்ரேஷன் வந்து நர்லிங் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது சாம்பரிங் ஆப்ரேஷன். ஸோ சாம்பர் ஆப்ரேஷன் நான் சொல்ல வேண்டியதே இல்லை. மேக்ஸிமம் இண்டஸ்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலிண்ட்ரிக்கல் பீஸில் ஒரு ஒர்க்கை முடிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஷார்ப் எட்ஜஸ் வந்துட்டு ரிமூவ் பண்ணணும். சாம்பரிங்கோ இல்லை வந்து ஒரு ரவுண்டோ யூஸ் பண்ணி கண்டிப்பாக அந்த ஷார்ப் எட்ஜ் இருக்கக்கூடாது. ஷார்ப் எட்ஜ் இருந்துச்சு அப்படின்னா அசம்பிள் பண்ணுறோம், அப்புறம் வந்து நம்ம ஒரு ஹோல்டிங் பண்ணுறதுல அப்போலாம் வந்து ப்ராப்ளமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக ஷார்ப் எட்ஜை ரிமூவ் பண்ணணும். அந்த ஷார்ப் எட்ஜை ரிமூவ் பண்ணுறதுக்கு இது மாதிரியான சாம்பர் டூல் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். சிங்கிள் பாயிண்ட் டூல்லையுமே வந்துட்டு எக்ஸ் ஆக்சிஸ், அதாவது அந்த லீனியர் மூவ்மெண்ட்டு, கிராஸ் மூவ்மெண்ட் ரெண்டையும் ஒரே டைமில் மூவ் பண்ணுறது மூலமாகவும் நம்ம சாம்பர் கிரியேட் பண்ணலாம். ஃபைல் இருக்குது இல்லைங்களா, அந்த ஃபைல் யூஸ் பண்ணிவிட்டு கூட சாம்பர் கிரியேட் பண்ணுவாங்க. பட் இங்கே வந்துட்டு நம்ம சாம்பர்னு தனியாக சாம்பர் டூல் இருக்கும். 45 டிகிரி ஆங்கிளில், 30 டிகிரி ஆங்கிளில் நம்மளுக்கு என்ன ஆங்கிள் வேணுமோ அந்த ஆங்கிளில் டூல் இருக்கும். அந்த டூல் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இது மாதிரி மெட்டலை இந்த எட்ஜில் மட்டும் ஒரு 1 or 2 mm ரிமூவ் பண்ணுறது தான் சாம்பர் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது. அடுத்தது போரிங் ஆப்ரேஷன். ஸோ மோஸ்ட்லி போரிங் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது ஆல்ரெடி இருக்கக்கூடிய ட்ரில்லோட டயாமீட்டர் சைஸை என்லார்ஜ் பண்ணுறது தான் போரிங் ஆப்ரேஷன் அப்படின்னு. எதுக்காக இந்த போரிங் ஆப்ரேஷன் அப்படின்னா, ட்ரில் பிட் வந்து ஸ்டாண்டர்ட் சைஸ் தான் இருக்கும். இப்போ டயாமீட்டர் 20 இருக்கும், 21 இருக்கும், 22 இருக்கும். எனக்கு வந்து 20.5 வேணும், இல்லை 20.25 வேணும். அது மாதிரி சமயத்தில் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் சைஸ் ஆஃப் ட்ரில் பிட் வந்து அவைலபிளாக இருக்காது. அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த போரிங் டூல் யூஸ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி இருக்கக்கூடிய ட்ரில்லை வந்து நம்ம என்லார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி ஒரு ஒர்க் ஷாப்பில் வந்து எல்லா டைப் ஆஃப் டூலும் நம்ம வச்சுருக்க மாட்டாங்க. ஒரு 2 mmலேருந்து 40 mm வரைக்கும் எல்லா ரேஞ்ச் டூலும் இருக்காது. ஸோ ஸ்டாண்டர்ட் சைஸ் மட்டும்தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது மட்டும்தான் ஒர்க் ஷாப்பில் இருக்கும்.
நமக்கு அன்ஸ்டாண்டர்ட் சைஸில் நம்மளுக்கு வேணுங்கும் போது இது மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு போரிங் டூல் தனியாக இருக்கும். போரிங் பாரில் வந்து அந்த டூலை இன்செர்ட் பண்ணிவிட்டு ஒர்க் பீஸ்க்குள்ளே மூவ் பண்ணும்போது நம்ம வந்து நமக்கு எவ்வளோ டெப்த் வேணுமோ எவ்வளோ டயாமீட்டர் இன்க்ரீஸ் பண்ணணுமோ நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன்று வந்துட்டு எக்ஸென்ட்ரிக் டர்னிங் ஆப்ரேஷன். ஸோ எக்ஸென்ட்ரிக் டர்னிங் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது வந்து கண்டிப்பாக 4 ஜாக்கில் மட்டும் தான் பண்ண முடியும், 3 ஜாக்கில் பண்ண முடியாது. 3 ஜாக்கில் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஆக்சிஸ் வந்து ஒர்க் பீஸோட ஆக்சிஸ் வந்துட்டு சேஞ்ச் பண்ண முடியாது. பட் 4 ஜாக்காக இருந்துச்சு அப்படின்னா ஒர்க் பீஸோட ஆக்சிஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு க்ரியேட் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு 3D டிராயிங் இருக்குது. இந்த 3D டிராயிங்கில் இங்கிருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய ஒர்க் பீஸோட டயாமீட்டரும் அதோட சென்டர் பாயிண்ட்டும் வேறு. இந்த இடத்துல சென்டர் பாயிண்ட் இருக்கும். அதே மாதிரி இங்கே ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்குது. இந்த ப்ரொஜெக்ஷனோட சென்டர் பாயிண்ட்டும் இதோட டயாமீட்டரும் வேறு. ஸோ அப்போ ஒரே மிஷினில் வேறு பாயிண்டில் நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ணுறது தான் வேறு ஆக்சிஸ், 2 ஆக்சிஸ் இல்லை 3 ஆக்சிஸ் கிரியேட் பண்ணுறது தான் வந்து இந்த எக்ஸென்ட்ரிக் டர்னிங் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், இது வந்து லேத் மிஷினோட சென்டர் ஆக்சிஸ். இதை பேஸ் பண்ணி தான் வந்து ஒர்க் பீஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த ஆப்ரேஷன் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த இன்னொரு ஆக்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆக்சிஸ் இங்கே இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த ஆக்சிஸ் யூஸ் பண்ணி இதை கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஏதாவது ஆப்ரேஷன் வேணும் அப்படின்னாலும் நம்ம மறுபடியும் அந்த 4 ஜாக்கில் பொசிஷன் சேஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்த இடத்துல நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ண முடியும். இது மாதிரியான ஆப்ரேஷன் தான் வந்துட்டு எக்ஸென்ட்ரிக் டர்னிங் ஆப்ரேஷன். நெக்ஸ்ட் வந்துட்டு கட்டிங் டூல்ஸ். லேத்தில் யூஸ் பண்ணக்கூடிய கட்டிங் டூல்ஸோட நேம்ஸ் நம்ம பார்க்கலாம். டர்னிங் டூல், ஃபேஸிங் டூல், சாம்பர் டூல், போரிங் டூல், அப்புறம் வந்து குரூவிங் டூல், த்ரெட் கட்டிங் டூல், ட்ரில்லிங் டூல், ஃபார்மிங் டூல், பார்க்கிங் ஆஃப் டூல். இது மாதிரி நம்ம என்னென்ன ஆப்ரேஷன் பார்த்தோமோ அந்த ஒவ்வொரு ஆப்ரேஷனுக்கும் ஒவ்வொரு மாதிரியான டூல்ஸஸ் இருக்குது. இது இல்லாமல் இன்னும் நிறைய டூல்ஸஸ் இருக்குது. ரைட் ஹேண்ட் டூலு, லெஃப்ட் ஹேண்ட் டூலு, ரவுண்ட் நோஸ் டூல், இது மாதிரியான டூல்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ அதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட்டு டூல்ஸ். ஸோ நம்மளோட சொன்ன மாதிரி இந்த டூல் பார், முன்னாடியெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரியான டூல்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். HSS டூல் யூஸ் பண்ணுவோம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது மாதிரியான டூல் பாரில் இது மாதிரி இன்செட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இது வந்து லேத் மிஷினில் யூஸ் பண்ணக்கூடியது. இந்த எல்லோ கலரில் இருக்கக்கூடியது இன்செட்னு சொல்லுவோம். இந்த இன்செட் வந்து நிறையா ஷேப் இருக்குது. இதை பற்றியெல்லாம் நம்ம CNC படிக்கும்போது படிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் இந்த இன்செட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து 4 கார்னர்ஸ் இருக்கும். இங்கே ஒரு கார்னர், இங்கே ஒரு கார்னர், இங்கே ஒரு கார்னர், இங்கே ஒரு கார்னர். இப்போ இந்த 4 கார்னர்லேயுமே நம்ம ஆப்ரேஷன் பண்ண முடியும். இப்போ இந்த கார்னர் வந்து நிறையா ஒர்க் பண்ணி இதோட லைஃப் டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த அலைன் கீ மூலமாக இந்த நட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ரொட்டேட் பண்ணி இந்த கார்னர் வந்து இங்கே வர மாதிரி வச்சுக்கலாம். அப்போ அகைன் வந்து இந்த கார்னரில் மறுபடியும் நம்ம ஆப்ரேஷன் பண்ணலாம். இதுக்கு என்ன மீனிங்னா இந்த ஒரு டூல் எடுத்துகிட்டு நம்ம ஒரு 4 டூலுக்கு ஈக்குவலான ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியும். அது 4 டூல் அளவுக்கான லைஃப் டைம்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த இன்செட் யூஸ் பண்ணுறது மூலமாக. CNC மிஷினில் எல்லாமே இன்செட் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போது ரீசெண்டாக லேத் மிஷின்லேயுமே இது மாதிரி வந்து இன்செட் யூஸ் பண்ணி மெட்டலை ரிமூவ் பண்ணுறாங்க. அடுத்தது டூல் மெட்டீரியல்ஸ். ஸோ டூல் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஒர்க் பீஸை விட ஹார்டான டூல் தான் யூஸ் பண்ணணும். ஒர்க் பீஸ் மெட்டீரியலை விட டூல் மெட்டீரியல் வந்து ஹார்ட்னஸ் அதிகமாக இருக்கணும். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில டூல்ஸ் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். கார்பன் டூல் ஸ்டீல், ஹை ஸ்பீடு ஸ்டீல் டூல், HSS அப்படின்னு சொல்லுவோம், ஹை ஸ்பீடு ஸ்டீல், சிமெண்டட் கார்பைட்ஸ், செராமிக் டூல்ஸ், கியூப் கார்பன் டூல்ஸ், டைமண்ட் டூல்ஸ். இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பான டூல் மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம லேத் மிஷினில் யூஸ் பண்ணுறோம். பட் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த HSS இந்த டூல் தான் வந்து நம்ம லேத் மிஷினில் அதிக அளவில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு லேத் மிஷினில் இருக்கக்கூடிய ஆப்ரேஷன்ஸ், லேத் மிஷினில் இருக்கக்கூடிய டூல்ஸ், டூல் மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் பார்த்துருக்கோம். இதை நீங்கள் கோத்ரோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.